ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப் உண்மையிலேயே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கா? இல்ல உங்க போன்ல வர்ற ஒரு நோட்டிபிகேஷன் உங்கள ஆட்டி படைக்குதா? இன்னைக்கு நாம பேச போற இந்த விஷயம் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு வின்னருக்கும் இடையில இருக்கிற அந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை பத்தி தான். அதுதான் செல்ஃப் டிசிப்ளின். நிறைய பேரு டிசிப்ளின்னா ஏதோ ஒரு தண்டனைன்னு நினைக்கிறாங்க. ஆனா நிஜத்தை சொல்லவா? டிசிப்ளின்ங்கிறது உங்கள நீங்களே வருத்திக்கிறது கிடையாது. அது உங்க எதிர்காலத்துக்காக இன்னைக்கு நீங்க கொடுக்கிற ஒரு ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட். டிசிப்ளின்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு வேலையை செய்ய பிடிக்காதப்பவும் ஆனா அந்த வேலையை செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கும்போது உங்க உணர்ச்சிகளை தூக்கி ஓரமா வச்சுட்டு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறீங்கல்ல, அதுதான் உண்மையான மாஸ்டரி. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க மூடு படி வேலை செய்யாம உங்க கோல் படி வேலை செய்யறது தான் டிசிப்ளின். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. ப்ரோ, டிசிப்ளினா இருக்கிறது நல்லதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா என்னால ஏன் அதை செய்ய முடியல? இதுக்கு காரணம் நீங்க இல்ல. உங்க மூளை வேலை செய்யற விதம் தான். நம்ம மூளை எப்பவுமே கம்ஃபோர்ட் ஜோன், அதாவது வசதியையும், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், அதாவது உடனடி சந்தோஷத்தையும் தான் தேடும். இப்போ உங்க கையில இருக்கிற அந்த போன்ல ரீல்ஸ் பார்க்கறது உங்களுக்கு உடனடி சந்தோஷத்தை தருது. கஷ்டப்படாமலே உங்க மூளைக்கு சீப் டோபமைன் கிடைக்குது. அப்போ உங்க மூளை ஏன் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கும்? நீங்க டிசிப்ளினா இல்லாம இருக்க காரணம், நீங்க உங்க மூளைக்கு தரக்கூடாத அந்த சுகத்தை ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு டிஜிட்டல் ஸ்லேவா மாறிட்டீங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரணும்னா, நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வில் பவர், அதாவது மன உறுதி, ஒரு லிமிட்டெட் ரிசோர்ஸ். அது ஒரு பேட்டரி மாதிரி, கொஞ்ச நேரத்துல தீந்துரும். அதனால தான் நாம காலையில இருக்கிற எனர்ஜியோட நைட் இருக்க முடியல. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அங்கதான் வர்றது என்வாயரன்மெண்ட் டிசைன். உங்க வில் பவரை நம்புறத நிறுத்திட்டு உங்க சூழலை மாத்துங்க. படிக்கணும்னு நினைச்சா போனை வேற ரூம்ல வைங்க. அதிகாலையில எழுந்திரிக்கணும்னா அலாரத்தை எட்டாத தூரத்துல வைங்க. உங்க கண்கள் எதை பார்க்குதோ உங்க மூளை அதைத்தான் செய்யும். கஷ்டமான வேலைகளை செய்யறதுக்கு உங்க சூழலை நீங்களே தயார் பண்ணுங்க. உங்க போன்ல இருக்கிற தேவையில்லாத நோட்டிபிகேஷன்ஸை இப்பவே ஆஃப் பண்ணுங்க. நீங்க உழைக்காமலேயே உங்க சூழல் உங்களை முன்னேற்ற பாதைக்கு தள்ளணும். அடுத்ததா மிக முக்கியமான ஒரு கான்செப்ட், ஐடென்டிட்டி ஷிஃப்ட். நாம எப்பவுமே ஒரு செயலை செய்ய தான் முயற்சி பண்றோம். ஆனா அந்த ஆளா மாற முயற்சி பண்றதில்ல. உதாரணத்துக்கு, நான் ஜிம்முக்கு போகணும்னு சொல்றதுக்கும் நான் ஒரு அத்லீட் அப்படின்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க எப்போ உங்க அடையாளத்தை மாத்துறீங்களோ அப்போ உங்க பழக்க வழக்கங்கள் தானாவே மாறும். ஒரு அத்லீட் காலையில சோம்பேறியா படுத்துக்கிருக்க மாட்டார். சோ முதல்ல நீங்க எந்த ஆளா மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆளா உங்களை நீங்க கற்பனை பண்ண ஆரம்பிங்க. இது எல்லாமே பண்ணாலும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பொறுமை இருக்கணும். அதுக்கு பேரு தான் காம்பவுண்டிங் மேஜிக். ஒரே நாள்ல நீங்க பெரிய ஆளா மாறணும்னு ஆசைப்படாதீங்க. தினமும் ஒரு சதவிகிதம் உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா படிங்க. இல்ல ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது பார்க்கறதுக்கு சின்னதா தெரியும். ஆனா ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க முன்னாடி இருந்ததை விட 37 மடங்கு பெட்டரா இருப்பீங்க. நாம பண்ற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் காலப்போக்குல ஒரு மிகப்பெரிய ஆலமரமா நிக்கும். இதுதான் வின்னர்களோட ரகசியம். நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். டிசிப்ளினா இருந்தா லைஃப் போர் அடிச்சிருமேன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? டிசிப்ளின் தான் உங்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை தரும். டிசிப்ளினா இருக்கிறவன் கிட்ட காசு இருக்கும், நல்ல உடம்பு இருக்கும், மன நிம்மதி இருக்கும். ஆனா கண்டபடி வாழ்றவன் எப்பவும் கடன்காரனாவும் நோயாளியாவும் கவலையோட தான் இருப்பான். அவன்தான் உண்மையிலேயே அடிமை. சாய்ஸ் உங்களுடையது. இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் ராஜாவா வாழப் போறீங்களா? இல்ல இப்ப ஜாலியா இருந்துட்டு வாழ்நாள் ஃபுல்லா அழப் போறீங்களா? இந்த உலகத்துல 2 விதமான வலி இருக்கு பாஸ். ஒன்னு டிசிப்ளின் கொடுக்கிற வலி. இன்னொன்னு ரிக்ரெட், அதாவது வருத்தம் கொடுக்கிற வலி. டிசிப்ளின் கொடுக்கிற வலி இன்னைக்கு உங்களை வருத்தலாம். ஆனா அது உங்களை ஒரு லெஜெண்டா மாத்தும். ஆனா அந்த வருத்தம் கொடுக்கிற வலி இருக்கே, அது உங்க சாகுற வரைக்கும் அன்னைக்கு பண்ணிருக்கலாமேன்னு உங்களை சித்திரவதை பண்ணும். அந்த வலி வேணுமான்னு இப்பவே முடிவு பண்ணுங்க. இந்த 7 நிமிஷம் உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேன். அந்த போனை தூக்கி போட்டுட்டு நீங்க தள்ளி போட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு வேலையை இப்பவே ஆரம்பிங்க. ஏன்னா டிசிப்ளின்ங்கிறது ஒரு ஸ்கில். அதை வளர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க ஒரு சாதாரண மனுஷனா சாக போறீங்களா? இல்ல ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண போறீங்களா? உங்க லைஃப், உங்க சாய்ஸ். அடுத்த லெவல்ல சந்திப்போம். பாய்.